வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் கேட்க கேட்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கே இந்த குறும்படம் பார்க்குற மாதிரியா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, வழக்கப்படி போஜராஜன் அந்த விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் ஏறுறதுக்காக படிக்கட்டை நோக்கி வர்றான். 8வது படியில் காலை வச்சான்ல, அங்கேருந்த சவுந்தரவள்ளி பதுமை சிரித்தது. உடனே அவன் வழக்கப்படி கேட்டான், என்ன சிரிக்கிறாய்? எம்முடைய மன்னன் வீரதர செயல்களில் சிறந்தவன், அவனைப் போல உங்களால் செயல்கள் செய்திருக்க முடியுமா? அப்படி என்ன செய்தார் விக்ரமாதித்தன்? உடனே கதை சொல்ல ஆரம்பித்தது அந்த பதுமை. தாசி அபரஞ்சி கதை, இதுதான் இதில் வர சொல்லப்படுற செய்தி. விக்ரமாதித்தனும் பட்டியும் காடாறு மாதம் கிளம்புகிறார்கள். போகிற போது அவர்கள் 2 பேரும் பல காடு மேடுகளை கடந்து ராசபுரி என்கின்ற ஒரு நகரத்துக்கு சென்றார்கள். அங்கு தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ரத்தன வியாபாரிகள் போல பெரிய காந்தையர், சின்ன காந்தையர் என்று தங்களுடைய பெயரை வைத்து கொண்டார்கள். அந்த ஊரிலே என்ன ஆச்சரியம் என்பதை நாம் முதல்ல பார்க்க வேண்டும். அங்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த பேரழகியாகிய தாசி அபரஞ்சி வசித்து வந்தாள். அவளுக்கு ஒரு காதலன் உண்டு. அவன் ஒரு அந்தர குலத்தை சார்ந்தவன். இருவரும் சிறுவயதிலிருந்து பழக்கப்பட்டவர்கள். அதே போல் பழகி வந்தார்கள். ஒரு நாள் அந்த அந்தணன் பாம்பு கடித்து இறந்து போனான். இப்போது கதறி எழுது தன்னுடைய அந்த காதலனுடைய உடம்பை கொண்டு போய் காளியிடத்தில் வைத்து மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் உயிரை. உடனே காளி, இல்லை, இது இப்படி செய்ய முடியாது. இந்த நகரத்துக்கு பட்டியும் விக்ரமாதித்தனும் வருவார்கள். அவர்களிடத்திலே நெருங்கி பழகி நீ சில செயல்களை செய்வாயே, ஆனால் நெருப்பிலே குதித்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய நிலை வரும் என்றாலும் கூட நீ உறுதியாக இருந்தால் இவனை காப்பாற்ற முடியும், பாதுகாத்து வா என்று சொல்ல, அந்த அந்தனுடைய உடலை வாசனை பொருள்களால் மற்ற திரவங்களால் பாதுகாத்து வைத்து கொண்டு தாசி அபரஞ்சி காத்திருந்தாள். இப்போது விக்ரமாதித்தன் பெரிய காந்தையர் என்ற பெயரோடு வீதியில் வந்தபோது வந்திருப்பவன் விக்ரமாதித்தன் என்பதை தெரிந்து கொண்ட தாசி அபரஞ்சி வரவேற்று உபசரித்து வேண்டியதை செய்தாள். பிறகு நான் புறப்படட்டுமா என்று கேட்டவுடன், இல்லையே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவளுடைய அன்பில் மகிழ்ந்து போனான். அவளோடு இருந்தான். மறுநாள் காலை அவன் புறப்பட்டு சென்றபோது பட்டி கேட்டான், இப்படி போய் தாசி வீட்டில் தங்கலாமா என்று. அவளை இப்படி சொல்லாதே, அன்பிலே சிறந்தவள், அப்படியெல்லாம் அன்பில் சிறந்த தாசிகள் உலகத்தில் இல்லை என்று சொல்ல, இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டவுடன், இன்றைக்கு இரவு அவருடைய கூந்தலை நீங்கள் வாங்கி கொண்டு வர முடியுமா என்று கேட்க, அதேபடி விக்ரமாதித்தன் அவளோடு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு உன் கூந்தலை எனக்கு தர வேண்டுமே என்று கேட்க, சற்றும் தயங்காது தன்னுடைய கூந்தலை அறுத்து தந்தாள். இப்போது என்ன சொல்கிறாய் பட்டி என்று கேட்டான் விக்ரமாதித்தன். சரி, இன்றிரவு நீங்கள் சென்று அவளுடைய மூக்கின் நுனியை ஒரு பகுதியை கொண்டு வர முடியுமா? அதையும் போய் கேட்டான். அவள் அறுத்து கொடுத்தாள். இப்போதாவது நீ நம்புகிறாயா? இல்லை, நான் நம்ப மாட்டேன், இன்னும் ஒரு சோதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு தயாராகிறீர்கள் என்று விக்ரமாதித்தனை வேண்டிக் கொண்டு பட்டி திடீரென்று தெருவில் என்று குறிய முறையோ என்று அழுது, என் அண்ணன் இறந்து விட்டார், அவரை மீட்க வேண்டும் என்றால் யாருமில்லை, இதோ அவருக்கு எரியூட்டப் போகிறேன் என்று ஊருக்கு வெளியிலே மயானத்திலே விக்ரமாதித்தனுடைய உடலை வைத்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த போது அங்கு வருகிறாள் தாசி அபரஞ்சி. ஓடி வந்து அழுது புலம்புகிறாள். அழுது புலம்புடன் இந்த நெருப்பிலே குதித்தால் அவனை காப்பாற்றலாம் என்று பட்டி சொல்ல, அவள் தயங்காது நெருப்பிலே குதித்து விட்டாள். உடனே விக்ரமாதித்தன் எழுந்து, பார்த்தாயா, இப்படிப்பட்ட உத்தமையை போய் நீ சந்தேகப்பட்டு விட்டாயே என்று சொன்னவுடன், இது இன்னும் பொறுங்கள், இனிமேல் தான் இருக்கிறது கதை என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், சரி, இவருடைய உடம்பை மீட்டெடுப்போம் என்று சொன்னவுடன் விக்ரமாதித்தன் காளியிடத்திலே பெற்ற அந்த குடத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவள் மீது தெளித்தான். அவள் எழுந்தாள். எழுந்தவள் வியந்தாள். எப்படி எழுந்தேன்? இந்த குடத்து தண்ணீரை தெளித்ததால் நீ உயிர் பெற்றாய், அந்த தண்ணீரை எனக்கு தர முடியுமா என்று கேட்டாள். உடனே அதை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லை, சற்றும் இல்லாமல் ஓடினாள். என்ன ஒன்றும் சொல்லாமல் ஓடுகிறாள் என்று விக்ரமாதித்தன் கேட்க, இதுதான் உண்மை, இவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்ல, அங்கு போய் அந்த இறந்து போன அந்தனுடைய பிணத்திலே அந்த நீரை தெளிக்க அவன் எழுந்து உட்கார்ந்தான். இப்போது பட்டி சொன்னான், எங்கே, இன்றைக்கு இரவு நீங்கள் அந்த அன்பு கொண்ட தாசி வீட்டுக்கு போய் வாருங்கள், பார்ப்போம்.
விக்ரமாதித்தன் போய் நான் தான் பெரிய காந்தையார் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, இல்லை இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது, நான் வேறொருவருடன் இருக்கிறேன் என்று அவள் சொன்னவுடன், உன் உயிரை காத்தவன் வந்திருக்கிறேன், அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, என் உயிரை கவர்ந்தவர் இங்கே இருக்கிறார், போய் வாருங்கள் என்று சொன்னவுடன் கவலைப்பட்ட விக்ரமாதித்தன் வந்து சேர, பட்டி என்ன இது என்று கேட்க, நீ சொன்னது உண்மையாயிற்று, இனிமேல் இப்படிப்பட்ட பெண்களை நம்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போகிற போது இறந்து கிடந்த பாம்பின் அந்த பாம்பு சட்டையில், பாம்பு கழட்டி வைக்கக்கூடிய சட்டை பாம்பு சட்டை என்பார்கள், அதற்குள் திடீரென்று யாரோ புகுந்து அது சிரித்து கொண்டே ஆகாயத்தில் பறந்து சென்றது. என்ன இது, ஒன்றும் புரியவில்லையே என்று விக்ரமாதித்தன் பட்டியை கேட்க, சொல்லுகிறேன் என்று பட்டி சொன்னான். பட்டி என்ன சொல்லியிருப்பான்? பாம்பு ஏன் சிரித்து கொண்டே போனது? அதுக்கு ஏதாவது பொருள் உண்டா? தொடர்ந்து கதையை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.